அனைவருக்கும் காலம் கடந்த யூடியூப் சேனலின் வணக்கங்கள். நம்ம 1 மாசத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு எலக்ஷன் ரிசல்ட்ட பத்தி கணிச்சிருந்தோம். நம்ம என்ன கணிச்சிருந்தோமோ, அப்படியே நடந்திருந்தது. டிவிகே ஜெயிக்கும்னு சொல்லியிருந்தோம். எவ்வளவு சீட்டுன்னு சொன்னோமோ, அந்த சீட்டு தான் ஜெயிச்சது. டிஎம்கே, ஏடிஎம்கேலாம் நம்ம என்ன சீட்டு சொன்னோமோ, அந்த எண்ணிக்கைக்குள்ள தான் எக்ஸாக்ட்டா அவங்க வந்து வின் பண்ணியிருந்தாங்க. ஆ குளத்தூர்ல ஸ்டாலின் தோப்பாருன்னு முதற்கொண்டு துல்லியமா கணிச்சிருந்தோம். அது சம்மந்தமா பாராட்டுனவங்க அத்தன பேத்துக்கும் நன்றி. இது ஒரு மேக்ஸ் அவ்வளோதான். அதனால நம்மளால முடிஞ்ச வரைக்கு கடவுள் அனுகிரகனால கணிக்க முடிஞ்சது. இந்த வீடியோ என்னன்னா, குரு பெயர்ச்சி 2/6/2026ல குரு வந்து கடக ராசிக்கு உச்ச வீட்டுக்கு போறார். இது சம்மந்தமா நெறைய பேரு இந்த குரு பெயர்ச்சியில அப்படி ஆகும், இப்படி ஆகும்ன்னு நெறைய சொல்றாங்க. நான் என்னோட கருத்து, இந்த குரு பெயர்ச்சினால யாருக்கு என்ன நடக்கு அப்படிங்கிறது சின்ன ஒரு வீடியோவா உங்களுக்கு பண்ணி போடணும்னு ஆசை. ஸோ, அதனோட வெளிப்பாடு தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட்டு ஒரு விஷயத்த எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும். குரு பெயர்ச்சி வருஷம் வருஷம் நடக்கும். இதுல ஒண்ணும் புதுசா ஒண்ணும் இல்ல. 12 வருஷத்துக்கு முன்னாடி குரு இதே இடத்துக்கு தான் வந்திருப்பாரு. இந்த குரு பெயர்ச்சி ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணும் அப்டின்னா, ஒருத்தரோட சுய ஜாதகத்துல எப்பவுமே பார்த்தீங்கன்னா, தசாபுலனுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு பிரிஃபரன்ஸ். 2வது தான் இந்த கோச்சாரம். இந்த கோச்சாரம் ஒரு டெம்பரவரி. அதாவது ஒரு இடையில வர ஒரு விஷயம். அதாவது நல்லா எப்படி சொல்றேன்னா, நம்ம ரொம்ப தூரம் நடந்து போயிட்டுருக்கிறோம் அப்டின்னா, திடீர்னு அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு லிஃப்ட் குடுக்கறதுக்கு ஒரு ஆள் வருவாங்க. அவரு ஒரு ஒரு குறிப்பிட்ட தூரத்த டக்குன்னு கடந்துருவோம். இல்ல நம்ம நல்லா நல்ல பயணத்துல போயிட்டுருக்கோம். திடீர்னு பஸ்ஸுல போயிட்டுருக்கிறோம். பஸ் பிரேக் டவுன் ஆயி நின்றுச்சு. ஒரு 1 மணி நேரத்துல ஒரு 2 மணி நேரத்துல போ வேண்டிய இடத்துக்கு 4 மணி நேரம் தள்ளி போறோம். ஸோ இந்த பிரேக்க குடுக்கறது தான் இந்த கோச்சார கிரகங்களோட வேல. ஸோ உங்களுக்கு தசாபலன்ல என்ன இருக்குதோ, அதுதான் கிடைக்க போகுது. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இந்த கோச்சார கிரகங்கள் கோச்சார அ த ட்ரான்ஸ்ஃபர் ஆகுற கிரகங்கள் என்ன பண்ணுனா, அதை கொஞ்சம் சீக்கிரமா குடுக்குறக்கும், ஒரு லேட் பண்ணி குடுக்குறதுக்கான சின்ன வேலைய அங்க செய்யும். அவ்வளோதான். அதனால உடனே சில பேர் சொன்னாங்க, "குரு உச்சம் பெறார். உடனே வீடு கட்டிடலாம், கார் வாங்கலாம், யோகங்கள் இருக்குது, பயங்கரமா நடக்கப் போகுது, பயங்கரமா அதிர்ஷ்டம் நடக்கப் போகுது." அப்படிலாம் சொல்லி, கேட்டு, நீங்க நம்பி எந்த காரியத்திலும் செய்யாதீங்க. ஏன்னா, ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். எப்பவுமே நம்ம நெறைய பேர் சொல்லுவாங்க. திடீர்னு ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா, நம்ம அதுக்கு தகுதியானவங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. என்னோட அனுபவத்தில நெறைய பேத்த நான் பார்த்துருக்கேன். நல்லா கிடைச்சதுங்க அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வந்தது அப்படியே போயிடுச்சு. என்னால கையிலேயே வச்சுக்க முடியல அப்படிம்பாங்க. இதெல்லாம் எதனால வரும்னா, கோச்சார கிரகங்கள் உங்கள ஆசைய தூண்டிவிட்டு, உங்களுக்கு ஒரு விஷயத்த குடுக்க ஆரம்பிக்கும். அத குடுத்து, அது முடிஞ்சு போனது மறுபடியும் தசாபலன் என்னவோ, அத திருப்பி எடுத்துக்கும். ஸோ, இங்க கோச்சார கிரகங்கள முழுவதும் நம்பாதீங்க. ஆனா, இதனால பலன் இருக்குன்னா இருக்கு. இல்லைன்னெல்லாம் மறுப்பதற்கு இல்ல. நான் சொல்ல ஒரு ஒரே ஆணித்தரமான கருத்து என்னன்னா, எக்காரணத்த கொண்டும் இதையவே முழுதா நம்பி நீங்க உங்க பணிகள செய்யாதீங்க. இது குடுத்த எக்ஸ்ட்ரா போனஸ். இத தடுத்து நிறுத்துதுன்னா, உங்களுக்கான அனுபவத்த அதிகமா வாங்கிட்டு அடுத்த கட்ட நகர்வுக்கு நகருங்க. சிம்பிளா சொன்னா இந்த குரு பெயர்ச்சி. உச்ச வீட்டுக்கு போறாரு. அதான் எல்லாத்தோட டாக் எல்லா அஸ்ட்ராலஜரும் சொல்றதுன்னா, உச்ச வீட்டுக்கு போறாரு அப்படின்னு. அவர் உச்ச வீட்டுக்கு போறங்காட்டிக்கு என்னோட கால்குலேஷன்ல ரிஷபம், துலாம், மகரம், கும்பம், தனுசு இந்த ராசி நபர்கள் வந்து கவனமா தான் இருக்கணும். இவங்களுக்கெல்லாம் ஒரு இடைஞ்சல் இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த இடைஞ்சல் மறுபடியும் நான் சொல்றேன். இந்த இடைஞ்சல் என்னவா இருக்கலாம் அப்படின்னா, ஆல்ரெடி ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, ஏதோ ஒருத்தர் ரிலீஃப்‌க்கு ஒரு வெயிட் பண்ணி உங்களுக்கு ஏதோ ஒண்ணு குடுத்து, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண விட்டு, அப்புறம் மறுபடியும் அடிக்க ஆரம்பிக்கும் அந்த திசையில. இல்ல நீங்க நல்லா போயிட்டு இருக்குது. உங்களுக்கு இதுவரைக்கும் நல்லா இருக்கு அப்படின்னா, சின்ன ஒரு முட்டுக்கட்ட போட்டு உங்கள மறுபடியும் டேக் ஆஃப் பண்ணும். ஸோ இந்த குரு பெயர்ச்சி நான் சொன்ன இந்த 5 ராசிக்கு அவ்வளோ ஒண்ணும் சிறப்பா இல்ல. என்னோட புரிதல் பிரகாரம். ஸோ நீங்க கவனமா இருக்கணும். 2வது இந்த குரு பெயர்ச்சி யாருக்கு இதில விட இன்னொருத்தருக்கு யாருக்கு பலன் குடுக்கும்னா, ஃபர்ஸ்ட்டு எல்லாரும் யார் யாருக்கெல்லாம் குரு தசை நடக்குதோ, உங்க தசாநாதன் உச்சத்துக்கு போறார். உங்களுக்கு ஒரு குரு தசை நடக்குது.
எந்த லக்னத்துக்கு குரு தசை நடக்குதுன்னு பாருங்க. உங்க லக்னத்துக்கு குருவாகிய தசாநாதன் உச்சம் பெறுகிறார். அப்போ நான் இங்க சொல்லக்கூடிய சின்ன சின்ன பலன்கள் உங்களுக்கு திசையே குரு திசை நடக்குது அப்படின்னா, அது இன்னும் வீரியமா இருக்கும். நல்லதுனாலும் வீரியமா இருக்கும். கெட்டதுனாலும் வீரியமா இருக்கும். ஸோ, இந்த குரு என்ன பண்ண போறார் அப்படிங்கிறத சிம்பிளா சொல்றேன். தசாபலன் குரு திசை நடக்கிறவனுக்கு இது வந்து இன்னும் வீரியமா செயல்படும். மெயினா அத புரிஞ்சுக்கங்க. ஸோ, தசாபலன் நடக்காதவனுக்கு கொஞ்சம் ஒரு 10% வேலை செய்யும்னு சொல்லலாம். மெயினா பார்த்தீங்கன்னா, மேஷ ராசிக்கு. மேஷ ராசிக்கு நெறைய பேர் சொன்னாங்க, வீடு, வாகனம், யோகம் பயங்கரமா இருக்கு. நாள்ல உச்சம் பெறாரு அப்படின்னா, அவர் உச்சம் பெறது மட்டும் இல்ல, மேஷ ராசிக்கு அவருக்கு விரையாதிபதியும் கூட உச்சம் பெறுகிறார். அப்படின்னா, உங்களுக்கு நேரம் சரியில்ல அப்படின்னா, உங்க வீடு வாசல் விக்க வேண்டிய சூழ்நிலையும் வரும். முதல்ல வீடு, வாகனம் இது ஏதோ ஒண்ணு விக்க வேண்டிய சூழ்நிலை வரும். நேரம் நல்லா இருந்தா 12ஆம் அதிபதி சுப விரயத்த குடுத்து வீடு, வாகனத்த வாங்க வைப்பார். இதுதான் மேஷ ராசிக்கு. ஸோ தசாபலன் என்னவோ அதுக்கு தகுந்த மாரி தான் நடக்கும். நான் மேஷ ராசி நான் வீடு வாங்கலையா அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. உங்களுக்கு உண்மையிலேயுமே திசை சரியில்ல அப்படின்னா தவறா நடக்கும். அதனால நீங்க கவனமா இருங்க ஃபர்ஸ்ட்டு. ரிஷப ராசிக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ரிஷபம், துலாம், தனுசு, மகரம் இவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் கவனமா தான் நீங்க இருக்கணும். இந்த ரிஷபத்துக்கு என்னன்னா, ஒரு திடீர் அதிர்ஷ்டத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் திடீர் அதிர்ஷ்டம்னா, 8, 11 கூடையோர் 3ல போய் அமர்றனால, இந்த ரிஷபத்துக்கு திடீர் ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு. அதிர்ஷ்டத்த காப்பாத்த முடிஞ்சா காப்பாத்திக்கங்க. அப்புறம் மிதுன ராசிக்கு. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பணம் வந்து சம்பாதிப்பாங்க. தக்க வச்சுக்கிறதுக்கு ரொம்ப கடினமா உழைக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா 2ல வந்து உட்கார்றாரு. ஏன்னா குரு பாதகாதிபதி. அவர் 2ல உட்கார்றது பணத்த கையில வந்த பணத்த தக்க வைக்கிறது ரொம்ப கவனமா இருக்கணும். அவ்வளோதான். கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா, உடல் கவனம். மெயினா கடகராசிக்கு நான் சொல்றேன். லக்னத்தில குரு அமர்வர். அவர் 6 கூடையவர். உடல் கவனம் இருக்கணும். இல்ல உடல் நோய் இது பிரச்சனை இல்ல அப்படின்னா, கடன்ல கவனமா இருக்கணும். கடன் உங்கள அறியாம கடன் வாங்க சூழ்நிலை. 2மே இல்ல ஒரு எதிரியே கிரியேட் ஆகும். இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கடகராசிக்கு. சிம்ம ராசிக்கு. சிம்மத்துக்கு பார்த்தீங்கன்னா, 6 கூடையவன் 12ல. ஓகேங்களா? பாக்கியாதிபதியும் 12ல. ஒரு இழப்பு, ஒரு நல்லது. ஒரு கெட்டது, ஒரு நல்லது. 2மே கலந்து தான் இருக்கும். பேலன்ஸ்டா இருக்கும். சிம்ம ராசிய பொறுத்தவரைக்கும் பேலன்ஸ்டா இருக்கும். கன்னி ராசி. கன்னி ராசி என்னன்னா, 11ல குரு. லாப குரு. லாபத்த குடுப்பார். ஆனா, அதுக்கு பின்னாடி ஒரு பாதகமான சூழ்நிலையும் உருவாக்குவார். ஒண்ணும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி ஒரு விஷயத்த கையில குடுப்பார். இல்ல கையில குடுத்து ஸ்ட்ரெஸ் பண்ணிருவாரு. புரிஞ்சுக்கங்க. கையில ஒரு விஷயத்த குடுத்து, ஏன்டா இது கிடைச்சதுங்கிற மாரி ஃபீல் பண்ண வச்சுருவாரு. இல்ல ரொம்ப சூழ்நிலை மோசமான சூழ்நிலைக்கு போய் திடீர்னு ஏதோ ஒரு தடவ குடுத்துருவாரு. 2ல ஏதோ ஒண்ணு கன்னி ராசிக்கு நடக்கும். துலாம் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். துலாம் வந்து கவனமா இருக்கணும். எதுல கவனமா இருக்கணும்னா, துலாம் தொழில்ல கவனமா இருக்கணும். நல்லா கேட்டுக்கங்க. உங்களுக்கு தசாபலன் நல்லா இருந்தது அப்படின்னா, புரமோஷன் குடுத்து, புரமோஷன்ல பிரஷரான வேலைய குடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. புரமோஷன் வரும்போது அதிகபட்ச வேலை பளு அதிகமாகும். இல்ல நார்மலா போயிட்டா வேலை வந்து துண்டிக்கும். 10ல குரு இல்லையா? 10ல குருங்கிறங்காட்டி மட்டும் சொல்லல. அவருக்கு 6ஆம் அதிபதி. அதனால 6ஆம் அதிபதி அங்க 10ல வர்றது வந்து இடையில துண்டிக்கும். ஒரு விளைவு வந்து அங்க உருவாகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு புரமோஷன் கிடைச்சதுன்னா, நான் அதான் சொல்றேன். இது எல்லாமே தசாபலன் கூட சேர்த்து தான் பார்க்கணும். தனி கோச்சார பலன் வந்து உங்களுக்கு மேஷ ராசிக்கு நல்லது செய்யும்னா, இங்க கிட்டத்தட்ட 800, 900 கோடி மக்கள் வாழ்ற இந்த உலகத்துல 100 கோடி பேர் ஒரு 80 கோடி பேத்துக்கு ஒரே மாதிரியான நடக்கணும். அப்படி நடக்காது இல்லையா? அப்ப தசாபலன் முக்கியம். அத தான் நான் முதல்ல சொல்றேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசிக்கு. விருச்சிகத்துக்கு 9ல குரு. 2, 5 கூடிய 9 நல்லா இருக்கு. உங்களுக்கு தேவையானது தசாபலன் நல்லா இருந்தா, இன்னும் சேர்ந்து சப்போர்ட்டா நல்லா நடக்கும். தனுசு நம்ம முதல்ல சொல்லிட்டேன். தனுசு லக்னமா இருந்து, தனுசு ராசியாம இருந்தா, லக்னாதிபதியும், ராசி அதிபதியும் 8ல மறையிறார். ஸோ, கவனமா இருக்கணும். எதுல கவனமா இருக்கணும்னா, எல்லாத்துலயுமே கவனமா இருக்கணும் தனுசுக்கு. மகரத்துக்கு மகரம் பார்த்தீங்கன்னா 7ல குரு. விரையாதிபதி 7ல் அமர்ந்திருக்கிறார். பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணீங்களா, கவனமா இருங்க. மகர லக்னமாவே இருந்து குரு தசை நடந்ததுன்னா, பார்ட்னர்ஷிப்ல முறிவு வரும். பார்ட்னர்ஸ் ஏமாத்தலாம். இந்த மாரி பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு மகரத்துக்கு வாய்ப்பு அதிகம். மகரம் கவனமா இருக்கணும். அதே மாரி கும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா 6ல போறாரு. ஸோ 6ல போற குரு என்ன பண்ணுவார்ன்னா, கடன், நோய், எதிரி இந்த மாரி விஷயங்கள கிரியேட் பண்ணுவார். கவனமா இருங்க.
ஒரே ஒரு குறிக்கோளோட உங்களோட வேலை என்னமோ அத மட்டும் கும்பராசி பார்த்தால் சுபிட்சமா இருக்கலாம். தேவையில்லாத வேலையில ஏதோ இன்டர்ஃபியர் ஆனீங்கன்னா, மறுபடியும் போய் லாக் ஆயிக்குவீங்க. ஸோ அந்த வேலைய நீங்க பண்ண வேண்டாம். மீனராசி சுபம். நல்லா இருக்கு. அவங்களுக்கு லக்னாதிபதி, ராசி அதிபதி எப்படின்னு வச்சுக்கலாம், அவங்க 5ல போறார். அவங்களோட ஆசைகள் எல்லாம் நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கும். இருந்தாலும் 7 சனின்னு ஒண்ணு நடக்குது. அது ஒரு முட்டுக்கட்டை. இந்த குருவினால ஒரு ஒரு இடைஞ்சல், இந்த சனினால ஒரு இடைஞ்சல் வந்துச்சுன்னா, குருவினால உங்களுக்கு ஒரு நன்மை கிடைச்சிரும். ஸோ இதுதான் பேசிக்கா ஒன் லைன்ல நான் ஒவ்வொரு ராசிக்கு சொன்னா இவ்வளோதான். மறுபடியும் சொல்றேன். உங்களோட தசாபலன் என்னவோ அதுதான் பேசும். கோச்சார கிரகம் 10%. அது கோச்சார கிரகத்த எந்த கிரகத்த நீங்க பார்க்குறீங்களோ, அந்த திசையே நடந்ததுன்னா ஒரு 25% அது வேலை செய்யும். இல்லைன்னா, அதை நம்பி உங்களோட வேலைகள் எல்லாமே எதுவுமே வந்து இழந்துறாதீங்க. இதையவே நம்பி எந்த வேலையிலும் இறங்காதீங்க. ஓகேங்களா? இதுதான் இந்த குரு பயிற்சியோட என்னோட சின்ன ஒரு உபாசனை. சரிங்களா? நன்றி. புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.